ஹலோ guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி சாப்டர் 8 மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது என்ன அர்த்தம்னா அகெயின்ஸ்ட் லைஃப் அப்படின்றதா இதோட மீனிங். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் produced by microorganism which can kill or retard the growth of other disease causing microbes even in low concentration. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமா உருவாகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஆன்டிபயோட்டிக். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், அதை வந்து ஒன்று அழிக்கலாம், இல்லைன்னா அதோட growth-அ வந்து ஹோல்ட் பண்றதோ ஸ்டாப் பண்றதுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப கம்மியான அளவு இருந்தாலும் கூட அதோட growth ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் அந்த பாக்டீரியாவை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணும். அதான் என்னோட ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பிளேக், மெனிங்டிஸ், டிப்தீரியா, சிஃபில்ஸ், லெப்ரோசி, டியூபர்குலோசிஸ் இது மாதிரி நிறைய டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசனா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. செல்மன் வாக்ஸ்மேன் இவர் தான் ஒரு சயின்டிஸ்ட். இவர் தான் ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சாரு. அண்ட் இவர் தான் 1943ல இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற நேம் கொடுத்தவரும் செல்மன் வாக்ஸ்மேன் தான். நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றதும் இன்னொரு சயின்டிஸ்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சதுனால இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வரைக்கும் கிடைச்சது. அதை எப்படி வந்து அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்டெஃபலோகாக்கி பாக்டீரியா, இந்த ஸ்டெஃபலோகாக்கி பாக்டீரியா வச்சு இவர் ரிசர்ச் பண்ணும்போது அவரோட வெசல்ஸ், அதாவது கல்ச்சர் பிளேட்ஸ் அப்படின்றது என்னன்னா எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்ச்சர் பிளேட்ஸ். அதாவது அதோட நம்பர் ஆஃப் செல்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வாஷ் பண்ணாம வச்ச இடத்துல கிரீன் மவுல்டு வந்து தெரிய ஆரம்பிச்சு. கிரீன் மவுல்ட் அப்படின்றது இதுதான். இதுதான் வந்து கிரீன் மவுல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பாசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கிரீன் மவுல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுவாத அந்த கல்ச்சர் பிளேட்ஸ்ல வந்து இவர் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா என்னோட ஸ்டெஃபலோகாக்கி பாக்டீரியா வந்து வளரவே மாட்டேங்குது. அந்த கிரீன் மவுல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டெஃபலோகாக்கே வந்து வளர மாட்டேங்குது. அப்பதான் வந்து அவர் வந்து ஏன் வந்து வளர மாட்டேங்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது தான் ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் மவுல்டுல ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு அவர் வச்ச பேர் தான் பெனிசிலின். ஸோ இதுதான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் 1926ல பார்த்தீங்கன்னா இந்த பெனிசிலின். ஸோ இந்த பெனிசிலின் தான் என்ன பண்ணுது அப்படின்னா கிரீன் மவுல்டு மூலமா அந்த ஸ்டெஃபலோகாக்கை பாக்டீரியாவோட growth-அ ஸ்டாப் பண்ணுது. அதனால என்னோட பெனிசிலின் வந்து பாக்டீரிசீடியல் அப்படின்னு சொல்றோம். பாக்டீரிசீடியல் அப்படின்றது எந்த ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவை அழிக்குதோ அந்த ஆன்டிபயோட்டிக்கை பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பெனிசிலின் பார்த்தீங்கன்னா பாக்டீரிசீடல் ஆன்டிபயோட்டிக் கேட்டகரியில வந்து வருது. ஏன் வந்து பெனிசிலின் அப்படின்ற பேர் கொடுத்தாங்கன்னா ஃபங்கை பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் கிறிசோஜீனம் இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இந்த ஆன்டிபயோட்டிக்கை என்ன சொல்றோம் அப்படின்னா பெனிசிலின் அப்படின்ற நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது பாக்டீரியாவை அழிக்கிற ஆன்டிபயோட்டிக். ஸோ இது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியாவோட செல் வாலோட growth-அ ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே. அண்ட் இந்த பெனிசிலினை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது இன்னொரு பேர் என்னன்னா குவீன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஏன் வந்து குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, வேர்ல்ட் வார் 2ல பார்த்தீங்கன்னா, அடிபட்ட சோல்ஜருக்கு வந்து பெனிசிலின் மூலமா தான் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அத வந்து இனிஷியேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாரு அப்படின்னா, எர்னஸ்ட் செயின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டும், ஹார்வர்ட் ஃப்ளோரேன்ற இன்னொரு சயின்டிஸ்டும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வேர்ல்ட் வார் 2ல அடிபட்ட சோல்ஜருக்கு மெடிசனா இந்த பெனிசிலின வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த வொர்க்க வந்து இனிஷியேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால 1945ல நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது. யாருக்கெல்லாம் அப்படின்னா, கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கும், செயின் அதாவது எர்னஸ்ட் செயின் அண்ட் ஹார்வர்ட் ஃப்ளோரே இவங்க வந்து வேர்ல்ட் வார் 2ல அடிப்பட்ட சோல்ஜருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால, இவங்க 3 பேருக்கும் 1945ல பெனிசிலின் காரணமா நோபல் பிரைஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்ல பெனிசிலின் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டெட்ராசைக்ளின். டெட்ராசைக்ளினை பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். பெனிசிலினை பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக்னு சொல்றோம். டெட்ராசைக்ளினை பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக்னா பாக்டீரியாவோட growth-அ லிமிட் பண்றது. அதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணி இவ்ளோ வளர்ந்தா போதும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்க பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட டெட்ராசைக்ளின் பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணும்போது பாக்டீரியாவோட growth வந்து கண்ட்ரோல் ஆயிடும். அந்த ரீசன்னால அத வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசமோட புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து குளோரோடெட்ராசைக்ளின். இது வந்து பார்த்தீங்கன்னா, டெட்ராசைக்ளின்ல கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா, குளோரோடெட்ராசைக்ளின். எதிலிருந்து இவர் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரோஃபேசியன்ஸ் இந்த ஸ்பீஷீஸ்ல இருந்து கண்டுபிடிச்சது தான் குளோரோடெட்ராசைக்ளின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோமைசின். இது வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ்ல இருந்து உருவான ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகேங்களா? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் தான் 2 பேருமே. ஆரோஃபேசியன்ஸ் வந்து குளோரோடெட்ராசைக்ளின் அண்ட் கிரிசியஸ் அப்படின்றது நம்மளோட ஸ்ட்ரெப்டோமைசின். இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக். அதாவது பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாக்டீரியால கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்றது இருக்கு. அது நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம அத பார்ப்போம். இப்போதைக்கு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா 2 டைப் ஆஃப் பாக்டீரியாவையுமே அழிக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக்னு சொல்றோம். ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இத வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் இல்லாம எரித்ரோமைசின், குளோரோமைசிட்டின், கிரிசோஃபுல்வின், நியோமைசின், கெனாமைசின், பெசிட்ராசின் இது மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸும் இருக்கு. உங்களுக்கு இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கும். நிறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ பத்தி பார்த்திருந்தோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெனிசிலின், இன்னொன்னு வந்து டெட்ராசைக்ளின், 3வது வந்து குளோரோடெட்ராசைக்ளின் அண்ட் 4வது வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான நேம்ஸ். ஸோ பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக், பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக்கை பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்த்த இந்த டாப்பிக்கில் எது பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அண்ட் எது பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம, நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா, நீட் ரிலேட்டடான பயாலஜி வீடியோஸும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருந்தா, கண்டிப்பா நம்ம சேனல அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ.